நாம் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான தகவல் என்னன்னா, அரசு பள்ளிகளில் பயிலும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு நடத்தப்படுறதா செய்தி குறிப்பு ஒண்ணு வெளியா இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த நோட்டிபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசு பள்ளிகளில் 2024-2025 ஆண்டு கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 25/1/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இத்தேர்வில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 மாணவர்கள், அதாவது 500 மாணவர்கள் 500 மாணவியர்கள், அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு 500 உங்களுக்கு பிரிச்சு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு தேர்வு நடத்ததா சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்துட்டு மாதத்திற்கு 1000 என கல்வி உதவித்தொகை உங்களுக்கு வழங்கப்படுவாங்க. இதுல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்துட்டு உங்களுக்கு 1000 rupees ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா 10 மாசத்துக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு உதவித்தொகையை அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு வந்துட்டு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 9th 10th வந்து இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ்ல இருக்கிற உங்களுக்கு பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறான்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு 2 தாளா இருக்கும். அதாவது காலையில 1, ஆஃப்டர்நூன் 1 நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா கணிதம் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். 2ஆம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய வினாக்கள் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா 120 மார்க்ஸ் 120 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது காலைல ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா காலைல 10ல இருந்து ஆஃப்டர்நூன் 12 வரைக்கும் உங்களுக்கு நடத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் 2ல இருந்து பேப்பர் 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2ல இருந்து 4 o'clock வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி உதவித்தொகை பெற நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு www.dg.tn.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது என்னிலிருந்து அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 30/11/2024 இருந்து 9/12/2024 வரைக்கும் டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க வந்துட்டு 50 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இது எங்க நீங்க வந்துட்டு பே பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க படிக்கிற உங்க ஸ்கூல்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கிட்ட நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கிளியரா அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இஎம்ஐஸ் நம்பர் நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். இஎம்ஐஸ் நம்பர் உங்களுக்கு தெரியலன்னா உங்க ஸ்கூல்ல கேட்டாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து நேம் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்கும். அந்த நேம் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ல உங்களோட நேம் வந்து கேப்ஸ்ல ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் உங்க மார்க் ஷீட்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டியை வந்து நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். ஓசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மாதிரி டிக் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா நீங்க எந்த வகையை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இதுல நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு உங்க அப்பா நேம் வந்து இங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு உங்க போன் நம்பர் இங்க மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு உங்க ஸ்கூல் நேம், ஸ்கூலோட அட்ரஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. வித் பின்கோடோட டிஸ்ட்ரிக்ட் பின்கோட் எல்லாம் நீங்க கரெக்டா என்டர் பண்ணீங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்டோட அட்ரஸை நீங்க இங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஸ்டூடெண்டோட சிக்னேச்சர் பண்ணிடுங்க. இங்க அடுத்து வந்து பேரண்டோட சிக்னேச்சர் நீங்க இங்க போடுற மாதிரி இருக்கும். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க ஸ்கூல்ல இருக்கிற ஹெட் மாஸ்டர் கிட்ட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் வந்து 50 rupees நீங்க பே பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான், அதாவது இந்த வருஷம் 2024-25 இப்ப 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு பாத்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இது வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஓகே மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.